மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை மகனோ ஒரு டிரைவர் மகனோ ஒரு பொண்ணுங்களோ சாதாரணவங்க லஞ்சம் கொடுக்காமல் வேலைக்கு சேர்கிறார்களா? லஞ்சம் கொடுக்காமல் லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்து சேர்ப்பவர்கள் அந்த லஞ்ச பணம் கொடுத்தது அங்கதான சுரண்ட பார்ப்பானுங்க. எங்க வேலைக்கு சேர இடத்துல எவன் லஞ்சம் கொடுக்குறான் வாங்கி உள்ள போறதான் பார்ப்பானுங்க. அந்த மாதிரி லஞ்சம் எவன் வாங்கி வேலைக்கு சேர்க்கிறான கவர்மெண்ட் வேலைக்கு இது யாராச்சும் ஒழிக்கிறாங்களா? லஞ்சத்தை இந்த லஞ்சம் வாங்காம வேலைக்கு தகுதியின் அடிப்படையில் யாராச்சும் வேலைக்கு சேர்க்கிறாங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரேர் ஏதோ ஒவ்வொரு இதுல போனா கூட அதுலயும் சில பேர் லஞ்சம் வாங்கித்தான் இருக்கானுங்க. லஞ்சம் வாங்கிட்டு வேலைக்கு சேர்ப்பவன் அவன் லஞ்சம் வாங்கித்தான் அந்த கடன் அடைக்கணும்னு நினைப்பான். அப்படி அடைக்கும் பட்சத்தில் தான் அவன் புள்ள கூட்டி நல்லா இருக்குன்னு நினைப்பான். அவன் அதே தொழில் மாறி மாறி வந்துருந்தா இருக்கு. லஞ்சம் கொடுத்துதான் ஒருத்தன் வேலைக்கு சேர்றான். அந்த லஞ்சம் வாங்குறான் பாருங்க, அவனை யாராச்சும் ஏதாச்சும் கேட்க முடியுதா? லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தன் வேலைக்கு சேர்க்கிறான். அது அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களா இருந்தாலும் சரி, என்ன அரசு வேலையா இருந்தாலும் லஞ்சம் வாங்காமல் ஒருவரை உங்களால் வேலைக்கு சேர்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா பேருமே லஞ்சம் கொடுத்ததாப்ப நாங்க வேலைக்கு சேர்றோம் தான் சொல்றாங்க. அதுக்கு யாருக்கு கொடுத்து சேர்றாங்க, என்ன டீட்டெயில சேர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. லஞ்சம் கொடுக்காமல் யாராச்சும் வேலைக்கு சேர்ந்தவங்க இருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. 100% பேர் லஞ்சம் கொடுத்துதான் வேலைக்கு சேர்றாங்க. லஞ்சம் வாங்காமல் ஒருத்த கூட இல்லை. லஞ்சம் தலைவரித்து ஆடுகிறது. இந்த லஞ்சத்தையே யாரு ஒழிப்பது? அதை யாரும் பேச மாட்டாங்க. லஞ்சத்தை ஒழித்தால் ஏழைப்பட்ட மக்கள்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா ஏழை 12வது 10வது படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஏழை ஒண்ணுமே இல்லை, அவன் வீட்டுல சாப்பிட்டு இருக்கான். அவன் அப்ளிகேஷன் கிடக்கு. அவன் எப்படி அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போவான்? போஸ்டிங் அடிப்படையில் வருமா? இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சு எத்தனையோ பேர் செத்துட்டான், அவங்களுக்கெல்லாம் வருமா? யாருக்கும் வர்றதில்லை. லஞ்சம் கொடுக்காமல் எந்த கவர்மெண்ட் வேலையும் வர்றதில்லை. ஒரு ஆயா வேலை, என்னது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஆயா வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு கூட லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு சேர்றாங்க. அந்த மாதிரி எவ்வளவு நியூஸ் வருது, எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு நடந்து கொண்டு இருக்கு, கண்ணால பார்த்து கொண்டுதான் இருக்கும். லஞ்சம் வாங்கி கொண்டுதான் வேலைக்கு சேர்றவன் லஞ்சம் வாங்கித்தான் அந்த கடனை அடைப்பான். லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது என்றால், ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த லஞ்சம் வாங்குவவனை கைது செஞ்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஒருத்தன் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு என் கோட்டாவில் 10 சீட்டு இருக்கு, இவ்வளவு கொடுங்க, 50 லட்சம் 50 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் இன்னென்ன போஸ்டிங் இவ்வளவு ரேட் இருக்கு. அந்த ரேட் எல்லாம் அவன் பிக்ஸ் பண்ணி வாங்குறான் பாருங்க. அவன் பிடிபட்டு அவனுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டாதான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும். லஞ்சம் வாங்குவனும் நேர்மையாக வேலைக்கு சேர்வனும் நேர்மையாக இருப்பான். அண்ணன் தொட்டிக்கு இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. மக்களை நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும்? ஏழைப்பட்ட மக்கள் ஆகிய நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் என்று நீங்களே சிந்திங்கள். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், அது மக்களின் கையில தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.